சென்னையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, இந்த சூப்பரான வாட்டர் ஃபால்ஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் சூப்பராகவே என்ஜாய் பண்ணலாம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட பேர் வந்து பெஞ்சலகோனா வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து அப்ராக்சிமேட்டாக 210 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் போனால் நீங்கள் காலையில் கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பிட்டிங்கன்னா நல்லது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போயிருந்தேன். ஸோ கிளம்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து போகிற வழியில் நிறைய பிரேக்ஸ் எடுத்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் நிறுத்தணும். ஸோ அது மாதிரி நிறைய இது இருந்ததுனால நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 o'clock ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பெஞ்சலகோனா வாட்டர் ஃபால்ஸ் உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஆர்ச் வரும். இந்த ஆர்ச் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்குக்கு வந்து பார்க்கிங்காக சார்ஜ் பண்ணுவாங்க. உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கும் என்ட்ரன்ஸ் சார்ஜ் உண்டு. ஸோ ₹30 பைக்குக்கு ₹30 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அண்டு பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே நடக்க வேண்டியது தான். இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சில் நரசிம்ம பெருமாள் கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயில் வந்து டைமிங்கில் அலோவ் பண்ணுவாங்க. டைமிங் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி டைமிங்க்கு பார்த்து நீங்கள் அலோகேட் பண்ணிட்டு போங்க. அண்டு உள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் பெட்லேயே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கோயிலுக்கு பின்னாடி ஒரு 1 hour ட்ரக் போக வேண்டியது இருக்கும். போனீங்கன்னா இந்த சூப்பரான வாட்டர் ஃபால்ஸை போய் ரீச் பண்ணலாம். நாங்கள் போனது ஒரு சண்டேன்றதுனால செம கூட்டமாக இருந்தது. லைனில் நின்று தான் குளிக்கிற மாதிரியே இருந்து இஃப் இன்கேஸ் நீங்கள் வந்து வீக் டேஸில் போனீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணலாம். இந்த இடம் வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருமே போகிற இடம் தான்.